பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. நான் மாயாஜாலம். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். பாருங்கள் என்னோட ஃபயர் பிளே. உங்க எல்லாரையும் நான் இப்போ ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். இவ்வளவு ஃபயர்ஃப்ளைஸ் எங்க இருந்து வந்தது? ருத்ரா அங்க பாரு. ஸ்கூல் பார்க்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. சரி வாங்க, நீங்க ஃபயர்ஃப்ளைஸ் நிறைய நேரம் பாத்துட்டீங்க. இப்போ எல்லாரும் உள்ள போங்க, உள்ள போய் படுத்து தூங்குங்க. நாளைக்கு பிக்னிக் போகணும். வாங்க ஸ்டூடண்ட்ஸ், போங்க போய் படுத்து தூங்குங்க. எஸ் மிஸ். இவ்வளவு ஃபயர்ஃப்ளைஸ் எங்க இருந்து வந்தது? இத பத்தி ஏதாவது தெரிஞ்சே ஆகணும். நான் மந்திரவாதி. நான் மாயாஜாலம். என்ன பார்த்தா பயப்படணும். நான் தான் ஷாக்கால். இன்னைக்கு எல்லாரும் அமைதியா தூங்குங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு பெரிய வேலை ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப வருத்தமாவும் இருப்பீங்க. பிளே வந்து உங்களை அட்டாக் பண்ண போகுது. கஷ்டம் வரப்போதா? நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. இது எல்லாமே எனக்கு இப்போ துணையா இருக்கிற என்னோட ஃபயர் பிளே. என்னோட மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி இதுங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். இது ஒரு நாள் முழுக்க தூங்கிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்துல இது உடம்புல இருந்து கேஸ் வெளியில வரும். அதை சுவாசிக்கிற எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அதால என்ன ஆகும்? அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா மேஜிக்கல் பவர் புக்ஸையும், அதுக்கப்புறம் எனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துடுவேன். ஆமா, அந்த நேரத்துல இங்க திருடுறது ரொம்ப சுலபமாயிடும். எவ்வளவு பெரிய காவலா இருந்தாலும் நான் உள்ள போயிடுவேன். சரி, அதெல்லாம் திருடி நீ என்ன பண்ண போற? அடடா, நான் என்ன பண்ண போறேங்கிறத நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இரு. நான் மந்திரவாதி. நான் மாயாஜாலம். ஆனா நீ எதுக்கு கவலைப்படாத. ஏன்னா உனக்கும் நான் மேஜிக்கல் பவர் கொடுத்திருக்கேன். உனக்கும் என்ன சார்ந்த யாருக்கும் அந்த நேரம் தூக்கம் வராது. மத்த எல்லாரும் நம்ம பிக்னிக்கு போற மாதிரி நம்மளுக்கு தோணல. பாத்தியா, எல்லாருக்கும் தூக்கம் வருது. நைட் எல்லாம் தூக்கமே வரல. நல்லா ஃப்ரெஷ்ஷா முழிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, பகல் நேரத்துல ஃபுல்லா தூக்கம் வருது. வா போலாம். அட, மைரா வருண் கிளம்பி போயிட்டாங்க. பரவாயில்ல, நான் இந்த பஸ்ல போறேன்.
டிரைவர் படுத்து தூங்குறாரு. ருத்ரா, ருத்ரா நீ எங்க இருக்க? அட மைரா, நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. I'm on the way, வந்துடுறேன். உங்க பஸ் போய் சேர்ந்துருச்சா? ருத்ரா, எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், சீக்கிரமா வா. இங்க என்ன நடக்குது? எல்லாருக்கும் ஏன் இப்படி தூக்கம் வருது? காய்ஸ், நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கே போயிடலாம். இந்த ஜெர்னியை இங்கே முடிச்சுக்கலாம். ருத்ரா, இந்த ருத்ரா நான் போற எல்லா பிளானையும் கெடுத்துறான். அவனை தடுக்க முடியல. இந்த தடவை கண்டிப்பா இந்த தடவை நான் அவனை தோக்கடிப்பேன். அவனுக்கும் கண்டிப்பா தூக்கம் வரும் இல்லையா? எவ்வளவு நேரம் தான் அவனால முழிச்சிருக்க முடியும்? அவனுக்கும் தூக்கம் வரும்ல. எப்போ அவனுக்கு தூக்கம் வருதோ அப்பவே அவன் என்கிட்ட தோத்து போயிடுவான். நீ சும்மா வாயாலேயே வடை சுடு. நான் இப்ப மேடம் காணுங்கோட மீட்டிங்க்கு போகணும். நான் உடனே கிளம்புறேன். நீ போகலாம் போகலாம். நானும் திருட்டுத்தனமா அங்க வந்து மீட்டிங்ல என்ன பேசுறாங்கன்னு கேட்க போறேன். நீங்க எல்லாரும் ஏன் இப்படி தூங்குறீங்க? டிரைவர் சார், நீங்க எப்படி தூங்குனீங்க? எனக்கே தெரியல மேடம். வண்டி ஓட்டும் போதே திடீர்னு தூக்கம் வந்துருச்சு, அப்படியே தூங்கிட்டேன். மேடம் காணுங்கோ, டிரைவர் சார் எந்த தப்பும் பண்ணல. அந்த பஸ்ல எல்லாருக்கும் தூக்கம் வந்தது. இப்ப கூட பாருங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இங்க என்னமோ நடக்குது, ஆனா அது நமக்கு தெரியல. அப்படின்னா எல்லாருக்கும் ஏன் தூக்கம் வருதுன்னு உடனே கண்டுபிடிச்சாகணும். அட, நீங்களுமா மிஸ்டர் மெக்டீஷியன், ஏதாவது பண்ணுங்க. மிஸ் செக்யூரிட்டி, மிஸ் செக்யூரிட்டி கூட தூங்குறாங்க. அதோட எங்களுக்கும் தூக்கம் வருது. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. எல்லாருக்குமே தூக்கம். நான் மந்திரவாதி, மாயாஜாலம். என்ன பார்த்து பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். மாமா, இப்ப நாங்க என்ன பண்ணணும் அத சொல்லுங்க. நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்க. நமக்கு தேவையான எல்லா பொருட்களை எடுக்க ஆரம்பிங்க. அதுதான் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா பில்டிங் டாக்குமெண்ட்ஸை தேடுங்க. நானும் போய் பார்க்கிறேன். கிளம்புங்க. இல்ல இல்ல, நான் தூங்க கூடாது. மைரா,
வருண், சீக்கிரம் என் கூட வாங்க. இங்க என்னமோ நடக்குது. சீக்கிரம் வாங்க. எதுக்கு எல்லாரும் தூங்குறாங்க? அத பத்தி எனக்கும் தெரியாது. ஆனா இதோட கனெக்ஷன் கண்டிப்பா அந்த ஃபயர் ஃபிளைஸ் கூட தான் இருக்கணும். அது வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடக்குது. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. வாங்க MBTVல பாப்போம். போச்சு, இங்க MBTVயும் ஒர்க் ஆகல. ஆனா அவங்கள தேடிதான் ஆகணும். நான் அடிச்சா கண்டிப்பா அது அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ये बाइस का go and slap. யாரு என்ன அடிக்கிறது? யாரு கேக்குறல? யாரு? ஏய் வேண்டாம், இங்க பாரு, அடிக்காதீங்க, சொல்லிட்டு கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்க அடிக்காதீங்க. காரிடார்ல தான் இருக்காங்க. அங்க இருந்து தான் சத்தம் கேக்குது. லெட்ஸ் கோ. ஐயோ 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 அம்மா அம்மா, ஐயோ அடிக்காதீங்க அடிக்காதீங்க, வலிக்குது வலிக்குது, ஐயோ முடியல. என்னாச்சு? ஏதாவது புது பிளானா? ப்ளீஸ் டெல் us. அதனால அவங்க ஹியூமனா இல்லையோ என்னவோ. ஸ்டாப் மைரா, நீ மேஜிக் பண்ண. இங்க இருக்கிற பொருட்களை தூக்கி போடு. அவங்கள அடி. வருண், அப்புறம் நீ அவங்க எங்க இருக்காங்கன்னு பாரு. அது சரி, இங்க இருந்து நான் எப்படி பாப்பேன்? நல்லா யோசிச்சு சொல்லு வருண். அந்தர் மந்தர் கால கலந்தர் சூ. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன். அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. மைரா, என்ன வந்து காப்பாத்து. என்ன வந்து தடுத்து நிறுத்து ப்ளீஸ். யாரோ கத்திக்கிட்டு இந்த பக்கம் வராங்க. ஷாக்கால் கூட நம்மளையும் அவங்க பாத்துட்டாங்கன்னா மாட்டிப்போம். ஜெனி, ஜாடி, நீங்க அந்த பக்கம் போங்க. ருத்ரா ருத்ரா. ருத்ரா, என்னால முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா நான் தூங்கிட்டேன். இங்க பாரு, ஃபயர் ஃபிளைஸ் வந்தாச்சு. இதுக்கும் அவருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. ருத்ரா, இப்போ நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். ஆனா பகல் நேரத்துல ஏன் தூக்கம் வருது? எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாரு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நைட்ல தான் இனிமே பாடம் நடத்தணும். என்ன பகல்ல எல்லாரும் தூங்குவாங்கல்ல? இல்ல மேடம், யாருக்கும் தூக்கம் வரல. தூங்க வைக்கிறாங்க. என்னால அவன் முகத்தை பார்க்க முடியல. அவன் மேலதான் போய் இடிச்சேன். ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. மேடம், இந்த ஃபயர் ஃபிளைஸ் லைட்டை ஃபாலோ பண்ணுதுங்க. நீங்க கவனிங்க.
அது யாரு? ஷாக்கால் நீங்களா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த மாதிரி வேலை எல்லாம் நீதான் பண்ணுவேன்னு. ஆனா நீ இதெல்லாம் எதுக்காக பண்ணன்னு சொல்லு. ஷாக்கால், எதுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிற? ஷாக்கால், மரியாதையா உண்மையா சொல்லு. ஆபீஸ்க்கு எதுக்காக போன? லைப்ரரியில என்ன தேடிட்டு இருந்த? நீ என்னமோ பண்ற, எதையோ தேடிட்டு இருக்க. நான் பெருசா டார்க் மேஜிக் ஸ்கூலை பத்தி யோசிக்கிறேன். நீங்க எப்பவுமே சின்னதா யோசிக்கிறீங்க. எனக்கு அந்த மாதிரி சின்னதா யோசிச்சு பழக்கம் இல்ல. நான் எது செஞ்சாலும் பிரம்மாண்டமா தான் செய்வேன், பெருசா தான் செய்வேன். புரிஞ்சுக்குங்க, என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் பெரிய மேஜிக்கலா மாறுவாங்க. ஈவில் மேஜிக், டார்க் மேஜிக், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இங்க பாருங்க, நீங்க நல்ல நல்ல மேஜிக்க மட்டும்தான் கத்துக்கிறீங்க. அதுல என்ன த்ரில் இருக்கு? வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்னா டார்க் மேஜிக்க கத்துக்கணும். ஈவில் மேஜிக் உங்க உடம்புக்குள்ளே இருக்கணும். அதனால என்கிட்ட வந்து மேஜிக் கத்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நான் ஈகிள் மேஜிக் தான் கத்து கொடுப்பேன். அது அவங்கள பலப்படுத்தும். அதுக்கும் எங்க ஸ்கூலுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு உன்னோட ஸ்கூல்ல இருக்கிற சிலபஸ், இந்த ஸ்கூலோட டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ், மேஜிக்கல் புக்ஸ் எல்லாம் வேணும். எல்லாம். ஏன்னா உங்ககிட்ட எதுவுமே இருக்க கூடாது. இந்த ஸ்கூல்ல என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் என்னோட சொந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு பிரிட்ஜை கட்டி 2 இடத்தையும் ஒன்னா சேர்க்க போறேன். பாருங்க, இத பாக்குறதுக்கே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. ஃபயர்ஃப்ளைஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எந்த இடத்துலலாம் இந்த ஃபயர் பிளே இருக்குதோ அந்த இடத்துல இருக்கிற ஜனங்க எல்லாரும் பகல்லே தூங்கிடுவாங்க. ஏன்னா இதுவும் பகல் நேரத்துல தான் தூங்கும். அந்த நேரத்துல இதுங்க விடும் மூச்சு காத்துல இருந்து ஒரு விதமான கேஸ் வெளியில வரும். அதுதான் எல்லாரையும் தூங்க வைக்கும். பகல் நேரத்துல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பேப்பர்ஸ திருடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பகல் நேரத்துல செக்யூரிட்டியும் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இரவு நேரத்துல தான் அவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் என்னோட லட்சியத்தை அடைஞ்சே தீருவேன். உன்னால என்ன தடுக்கவே முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இங்க பாருங்க, உங்க ஸ்கூலை நீங்க நல்லபடியா நடத்துங்க. நான் என் ஸ்கூலை நல்லபடியா நடத்திக்கிறேன், சரியா? அப்புறம் இந்த பிரிட்ஜை கூட என்னோட செலவுலயே நான் கட்டிக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்க விருப்பப்பட்ட என் இடத்துக்கு வந்துட்டு போகலாம். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம் ஷாக்கால். ஈவில் மேஜிக் ஸ்கூலை நான் உன்னை கட்டுறதுக்கு விடவே மாட்டேன். இப்ப உடனே நீ சர் மெஜஸ்டிக்க சந்திச்சே ஆகணும், சரிதானே ருத்ரா? அது கரெக்ட் தான். நீ பெரிய தப்பு பண்ணிருக்க, அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சாகணும். இல்ல இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க பாருங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நானே போய் அவரை பாத்துக்கிறேனே. ஏன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்க எதுக்காக கஷ்டப்படுறீங்க? இனிமே நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஷாக்கால் தான் உங்க எல்லாரையும் ஹிப்னடைஸ் பண்ணி வச்சிருந்தான். இனிமே அவன் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டான். ருத்ரா, இதையே ஏன் பின்னாடி அனுப்புன? காப்பாத்து காப்பாத்து. தேங்க்யூ ருத்ரா. நீ வெறும் நம்ம ஸ்கூல்ல மட்டும் காப்பாத்தல, ஒரு ஈவில் மேஜிக் ஸ்கூல் உருவாகிறதையே நீ தடுத்து இருக்க. தேங்க்யூ.
Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.